இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 239 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் நிர்வாக ரீதியாக பெரிய வித்தியாசம் உள்ளது. ஆர்டிகல் 239 இதை பற்றித்தான் விளக்குகிறது. நேரடி நிர்வாகம். நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் வேறு ஒரு முறையை அறிவிக்காத வரை ஒவ்வொரு யூனியன் பிரதேசமும் இந்திய குடியரசுத் தலைவரால் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நேரடியாக நிர்வகிக்கப்படும். நிர்வாகியின் நியமனம். அட்மினிஸ்ட்ரேட்டர். குடியரசுத் தலைவர் அந்த யூனியன் பிரதேசத்தை நிர்வகிக்க தனக்கு பதிலாக ஒரு நிர்வாகியை அட்மினிஸ்ட்ரேட்டர் நியமிப்பார். பதவி பெயர். இந்த நிர்வாகியை எந்த பெயரில் அழைக்க வேண்டும் என்பதை குடியரசுத் தலைவரே முடிவு செய்வார். உதாரணமாக, புதுச்சேரி மற்றும் டெல்லியில் இவர்கள் துணைநிலை ஆளுநர், லெப்டினன்ட் கவர்னர் என்று அழைக்கப்படுகிறார்கள். சண்டிகரில் நிர்வாகி அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாடாளுமன்றத்தின் அதிகாரம். யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகம் தொடர்பாக சட்டங்களை இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உண்டு. சுருக்கமாக சொன்னால், யூனியன் பிரதேசங்கள் மத்திய அரசின் நேரடி பார்வையில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன என்பதை இந்த உறுப்பு விளக்குகிறது. லைக், கமெண்ட், ஷேர் and subscribe for other articles of Indian Constitution. பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in